பயங்கரமான ப்ரொமோஷன், பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில கங்குவா படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சிருக்கான்னு கேட்டா, எஸ் கண்டிப்பா இந்த படம் நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டரா தான் வந்திருக்கு. அதுவும் விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. விஎஃப்எக்ஸ் டீம், பிஜிஎம் ரெண்டுமே வேற லெவல் படத்தை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தவிர கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஷோக்கான அனுமதியை கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த படம் பார்த்துட்டு வந்து ரசிகர்கள் எல்லாமே இப்போ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்னன்னு பார்த்துலாம். ஸோ முக்கியமா சூர்யா என்ன மாதிரியான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். சூர்யா இப்போ நிகழ்காலத்துல ஸ்டைலிஷான ஒரு லுக்ல பிரான்சிஸ்ங்கிற ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. அதே அந்த காலத்துல இந்த பீரியோடிக்கல் டைம் லைனுக்கு போகும்போது கங்குவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ல இருக்கும் போதுமே ஒரு வில்லன் வராப்ல அந்த மேஜர் வில்லன் ஒரு ஆள் யாருன்னு நமக்கு தெரியும், இன்னொரு ஆள் யாரு அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ். அவரோட அந்த ஒரு 10 நிமிஷம் தான் வந்துட்டு போவாரு. அவர் அப்படியே ஸ்கிரீன்ல மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல ஒன் மேன் ஷோ ஸ்டீலரா சூர்யா இருக்காரு. மொத்த கதையுமே தன்னோட தோல்ல தான் சுமக்குறாரு. அது மட்டும் இல்லாம பிஜிஎம், விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாதோட 2 பாடல்களுமே தியேட்டர்ல ரொம்பவே என்ஜாயபிளா இருக்கு. இது கண்டிப்பா வந்துட்டு ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டர்ல பாக்குறதுக்கு மிஸ் பண்ணவே கூடாது. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்க தொய்வு ஏற்பட்ட மாதிரி தான் தெரியுது. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா இந்த படம் 2000 கோடி வசூல் பண்ணலனாலுமே கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிடும். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்.